முறைப்பட வேத நெறிப்படி வேள்வியை முற்றுகின்ற இதில் அங்கே இடிக்குறல்ல முரசு இயம்ப அவர் இந்திரன் போல அவருடைய மண்டபங்கள் மாளிகைகள்லாம் சந்திரன் தோய் கோவில்களாக விளங்க அந்த இடத்துக்கு போய் எடுத்தமணி மண்டபத்துள் என் தவத்து முனிவருடும் இருந்தான். யாரு இருந்தான்? பைந்தார் வடித்த குனி வரிசிலை கை மைந்தன் ராமன் தம்பியும் மருங்கு இருப்ப மாதம் அங்க வந்து போய் சேர்ந்தாச்சு. ஜனகர் இருந்தார், ஜனகருக்கு பக்கத்துல லக்ஷ்மணன், ராமர் இருக்கார், ஆபேஸ்ல விஸ்வாமித்திரர் இருக்கார். இந்த பாட்டை நான் படிக்கிறேன். இது வந்து இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே அரிசி கைநெல் ஆசிரியர் இருக்காங்க. இது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உள்ள ஒரு விருத்தம். கம்பன்ல எல்லா எழுத்தமே இல்ல, இதுல அரிசி விருத்தத்துல மொத்தம் 7 வகையான சந்தங்களை வகைப்பட்டிருக்கு. போன தடவை வந்து பேசாக ஒரு அரிசி பார்த்தோம். இது வந்து முடிச்சனகர் பெருமாமுறையாலே மறைவேள்வி முற்றி சுற்றும் தன்ன அப்படி. இது இன்னொரு வகை. ஆனா இது வந்து இருந்த குலக்குமரதமை இருகண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி அருந்தவனை அடிவணங்கி யாரை இவர் உரைத்திடுமின் அடிகள் என்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பார் பெருந்தகைமை தயரதந்தன் புதல்வரென அவர் தகைமை பேசலுற்றான். பெருந்தகைமை தயரதந்தன் புதல்வரென அவர் தகைமை பேசலுற்றார். எல்லாம் ரசிக்க முடியும்னாலும் அந்த போட படிக்க முடியும்னாலும் பாட மாட்டேன், பாட தெரியாது, தைரியமா அழகா பாடுறேன். இருந்த குல குமரர் தமை இரு கண்ணும் முகந்து அழகு பருக நோக்கி. பிரமாதமான பாட்டு. இருந்த குல கண்ணும் முகந்து கண்ணால முகந்து. இல்ல அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இருந்த குல குமரர் தமை 2 அழகான யங் பாய்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ஜனகர் வராரு. இது அகைன் விஷுவல் பாட்டு. இது அப்பா உடனே என்ன பார்க்கறான்? இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி. அப்படியே அது 2 கண்ணாலையும் முகந்து எடுக்கிறான் அந்த அழகு பருக நோக்கி. அதான் அந்த கண்ணு அவங்களுடைய அழக கண்ணாலே பருகினான். இல்ல நுழைஞ்ச உடனே விஸ்வாமித்திரன் சைடே போல, அதுக்கு அடுத்த பாட்டுல தான் வந்து பாருங்க. முதல்ல இந்த 2 யங் பாய்ஸ பாக்குறான். கண்கள் முகந்து அவங்களுடைய அழக பருகிட்டு அருந்தவனை அடி வணங்கி அப்புறம் இங்க ஒரு சல்யூட். முதல்ல யார் நுழைஞ்சாலும் பேர்ல தான் பாட முடியும். அந்த மாதிரியான ஒரு அருந்தவனை அடி வணங்கி யார இவர் உரைத்திடுமின் அடிகள். இந்த பாடம் தான் ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து யார் இவரை உரைத்திடுமின் இருக்கு. யாரை இவர் பிளாட்டா இருக்கு. இது யாரை இவர் தான் நல்லா இருக்கு. யாரை இவர் யாருங்க உரைத்திடுமின் அடிகள் சொல்லுங்க இவரே. விருந்தினர்கள் அடுத்த லைன் பாருங்க. நின்னுடைய வேள்வி காணிய வந்தார். நீங்க நடத்துற யாகத்தை பார்க்க வந்திருக்காங்க. வில்லும் காண்பார். அவருடைய பெருமிதம் பாருங்க. விஸ்வாமித்திரருடைய குறிப்பா சொல்றேன். சும்மா இதுக்காக கூட்டு வந்திருக்கேன்னு நினைக்காத. எத்தனையோ பேர் உங்ககிட்ட வில்லு வந்து தூக்கறதுக்காக போயிருக்காங்க. இவங்களும் பார்ப்பாங்க. இவங்க வில்லும் காண்பாங்க. வேள்வியை மட்டும் பார்க்கறதுக்காக கூட்டு வந்தாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது. ராமலட்சுமணர்களுக்கே அது தெரியாது. வேள்வின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வர்றாரு. பாட்டு முன்னால வில்லும் காண்பார். ஒரு வேலை இருக்கு, வேள்வியை பார்க்கணும்னா சொல்ல குசும்பா ஒரு வார்த்தை விடுறாங்க. வில்லும் அந்த உம்மல் ஒண்ணு போட்டாரு பாருங்க. வில்லும் காண்பார். வேள்வி காணிய வந்தார். வேள்வி அங்க வந்து எண்ணுமே இருந்திருக்கணும். வேள்வியும் காண வந்தார், வில்லும் காண வந்தார் சொல்லிருக்கணும். அங்க அவர் அமுக்கணும் அந்த இம்மை இங்க உடம்பு போட்டாங்க. இல்ல இது ஆக்சுவலி இது ஒரு ஃப்ரேஸா யூஸ் பண்றேன். நான் ஏதோ ஒரு கட்டுரையில கூட எழுதிருக்கேன். அதாவது சாதாரணமா ஒரு வேலை செய்யற மாதிரி உள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு போயிருக்கு. வேள்வி காணிய வந்தால் வில்லும் காண்பார் அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சா கடைசியில தூள் பறந்துட்டு போயிருக்கு. இது ஒரு கம்பன் ஃப்ரேஸ். இதே மாதிரி நதியின் பிழை என்று நறுங்குணல் இன்மை சொல்றோம் இல்லையா.
வேள்விகாணியே வந்தார் வில்லும் காண்பார். இது கம்பன்ல தோய்ந்த ஆட்கள்லாம் இது ஒரு ஃப்ரேஸா யூஸ் பண்ணும். அந்த பிரமாதமா அதை சொல்லக்கூடிய ஒரு கணம். அது ரெண்டு தகைமை வருது. அடுத்த லைன்ல பாருங்க, ரெண்டு தகை. பெருந்தகமை தயரதன் புதல்வர் ஏன்னா அவர் தகைமை. தகைமை வந்து தயரதனுக்கு மட்டும் இல்ல, இவர்களுக்கும் தகைமை இருக்கு. சொல்றேன் கேளு. இதோட மிதிலை காட்சி படலம் முடிகிறது. குலமுறை கிழக்கு படத்துல 29 பாடல், அடுத்த படத்துல 20 பாடல் டார்கெட் வச்சுக்கோம். கம் இப்போ இதுல வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிற இடங்களுக்கு மட்டும் நான் வரேன். இதுல என்னன்னாக்கா இவர் வந்து இதுக்கு வந்து கதையே இல்லை அப்படிங்கிற, அதுக்கு கதையெல்லாம் இருக்கிற சொல்லியிருக்காரு. ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினை யார் அறியாதார்? ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினை யார் அறியாதார்? பேதித்த உயிர் அனைத்தும் பெரும் பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரி சிலையால் இளமணந்தை முளை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்து ஓர் தராபதிகான். ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினை யார் அறியாதார்? சூரிய குல தோன்றலான முதல் அரசனான மனுவை யாருக்கு தெரியாது? வேதித்த உயிர் அனைத்தும் இது ஒரு ராஜா. குலமுறை ராமலட்சுமணர்களை பத்தி சொல்ல வந்துட்டு முழு குலத்தையே சொல்றான். சூரிய வம்சத்தினுடைய முழு வரலாறே சொல்றோம். நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, அது இன்ட்ரோடக்ஷன். நீங்க மனு சொன்ன உடனே என்ன திருவிழா? அதாவது இப்ப அது குலமுறை கிழக்கு படலம் அப்படிங்கிறது இவங்களுடைய வம்சாவளியை சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க நாட் ஆல் செலக்டா ஒரு 29 மன்னர்களை சொல்லியிருக்காரு. அதுல 1-2 மன்னர்களோட பேர்ல அது யாருன்னு தெரியல. அதுல கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கு, அது போகும். இப்போ வந்து இதுல இருக்கிறது ரெண்டாவது வந்து இதுல ரெண்டு அரசர்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து மனு, ரெண்டாவது வேதித்த உயிரனைத்தும் பெரும்பசியால் விருந்தாமல் சோதித்தன் வரிசிலையால் நிலமடந்தை முளை சுரப்ப. அதாவது ஒரு காலத்துல வர்க்கடம் புகுந்து, அதாவது பஞ்சம் ஏற்பட்டு எல்லா வளங்களும் நிலத்தின் அடியிலே சென்று ஒழிப்ப தன்னுடைய வில்லின் ஆற்றலினாலே பிருது அப்படிங்கிற மன்னன் மழையை வரவழைக்க அடியிலே போய் புதைந்த செல்வங்களை தான் மீண்டும் மேல வந்தாங்க. ரெண்டாவது ராஜா சொல்றாங்க. இது வந்து புராணத்துல வர கதை தானே. அதாவது பூமியில வந்து இதெல்லாம் எல்லாரும் மக்கள் கெட்டதெல்லாம் செய்யறாங்கன்னு நினைச்சிட்டு பூமியே போயிடும். நான் இனிமே அவங்களுக்கு அதாவது ரொம்ப ஓவரா எக்ஸ்பிளைட் பண்றாங்க பூமியை அப்படின்ட்டு பூமி போயிட்டு ஒளிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. அப்ப வந்து அதுதான் நடக்க போறது இல்லையா? அந்த கதை தான் இது. இதுல வருது, தன்னுடைய வில்லால கீரி பூமியை வெளியே கொண்டு வருமா. பிருத்து கீழதுனால பிருத்திவி அப்படின்னு பேரு. அது இப்ப நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாமே இனிமே அந்த கதையை சொல்றாங்க. பிருத்து லைக் வாட் பிருத்து டிட் ஃபார் தி எர்த் we are doing we have அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டு. ஒரு அரங்கத்துக்கும் ஒரு அர்த்தம். பிணி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி மணி அரங்க நெடுமுடியாய் மலர் அயனை வழிபட்டு பணி அரங்க பெரும் பாயர் பரன் சுடரை யாம் காண அணி அரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார். இந்த இதுல நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன். ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த விபீஷணன் வந்து ராமன் கொடுத்த அந்த விமானத்தை கையில எடுத்து வந்து அங்க வச்சுட்டு போயிட்டான். அதனால தான் அங்க வந்து வரலாறு இருக்கு. இதுக்கு அவங்க வந்து வால்மீகி ராமாயணத்துல இருந்து கோட் பண்றது குலதனத்தை அவன் எடுத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குலதனத்துக்கு வந்து பல விதமான இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க. குலதனம் அப்படிங்கிறது விபீஷணனுடைய அவனுடைய பழைய ஆட்சி அவனுக்கு கிடைச்சது அப்படிங்கிற பொருள் தான் கிடைக்கும். ஒரு இது இருக்கு, ஆர்குமெண்ட் இருக்கு, நேரடியான வெளிப்பாடு இல்லை. இவனோ ஸ்ரீரங்கம் கோவில உட்கார்ந்துட்டு கதையை எழுதுறான். அப்ப இந்த கதையை சொல்லாம விடுவாங்க. பிணி அரங்க, பிணி நீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த அரங்கருக்கு
பிணி நீங்க, பிணி அரங்க, வினை அகல, பெருங்காலம் தமம் பேணி, மணி அரங்க நெடுமுடியாய், மணிகள் அழுந்தப்பட்ட, இது ஜனகனை பார்த்து சொல்றது. மணியரங்க நெடுமுடியாய், மணிகள் அழுந்தப்பட்ட நீண்ட மகுடத்தை தாங்கியவனே, மலர் அயனை வழிபட்டு பணியரங்க பெரும்பாயல் பெரும் பரஞ்சுடரை, பணி அரங்க பார்க்கடல்ல பெரும்பாயல் பரஞ்சுடரை யாம் காணுமாறு அணி அரங்க, ஸ்ரீரங்கத்துக்கு அணி அரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார். அவனுக்கு தெரியாதவன் வேற யாருமே, அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அறியாதார் அறியாதார். இதை வந்து இக்ஷ்வாவை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ 3வது மன்னன் சொல்லியிருக்கு. ஆனா இனிமேல் இதில் கவுண்ட் பண்றதுக்கு வழி இல்லை. அதாவது இத்தனை ராஜா தான் சொல்றதுக்கு வழி இல்லை. அது அத்தனையும் சொல்லிட்டு வருது. அணி அரங்கம், அழகான அரங்கம், திருவரங்கம். ஸ்ரீராமன் இது வந்து இக்ஷ்வாகு வம்சம் தான். ஆமா, இக்ஷ்வாகு பூஜை பண்ணின விமாகுன்றது அந்த வம்சத்துல வந்து ஒரு மன்னனோட பேர். ஃபர்ஸ்ட் மன்னன் சொல்லுங்க. சூரியன்ல இருந்தே வருது. பழைய கதை வந்து சூரிய வம்சம் தானே. சூரியன், அதுக்கப்புறம் மனு. அதாவது மனு தான் ஃபர்ஸ்ட். விஷ்ணுல இருந்து பிரம்மன், பிரம்மன்ல இருந்து சூரியன், சூரியன்ல இருந்து அப்படி ரெண்டு இது இல்ல. சூரிய வம்சம் பிருது சொல்லிருக்காரு. சோ நம்ம இக்ஷ்வாகு வம்சம் தான் நம்ம வந்து பிருது வம்சம். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் இப்ப ரகு வம்சம் தான் சொல்றான். ரகு பின்னாடி எங்கேயோ வம்சம் சொல்றீங்களே, இந்த வரப்பற இருக்க அதெல்லாம் ராகவர் இருக்காரு, அது கேட்கப்பட்டது. சில பேர் உண்டு இருக்கு. சில முக்கியமான மன்னர்களோட பேரை வச்சு சொல்றாங்க. கௌரவர்கள்ன்றீங்க. கௌரவர்கள் தான், பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். குரு பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் நேம் பௌரவர்கள். குருலேருந்து வந்ததுனால பௌரவர்கள். பேர் மாறிட்டே போகலாம். ஒவ்வொரு ராஜா பெரிய ராஜா வரும், அந்த பேர் சேர்ந்து. தான் தனக்கு வெலர்க்கு அரிய தானவரை தலை துணித்து என வான் தரக்கிற்றிக்கொள். என இருக்காது. என் வான் தரக்கிற்றிக்கொள் என்று குறை இறப்ப வரம் கொடுத்து ஆங்கு என்று எடுத்த சிலையினன் ஆய் இகழ் புரிந்த இவர் குலத்து ஓ தோன்றலை பண்டு இந்திரன் கான் விடையேறாய் சுமந்தான். தான் தனக்கு வெலற்கரிய தானவரை தான் தலை துமித்து இந்திரன் தன்னாலே வெலற்கு அறிய அரக்கர்களை இவனுடைய துணையாலே தலையை துமித்தான். இவன் தான் போய் தலை துமிச்சவன். இவன் தான் யாரு? வான் தரக்கிற்றிகொள். எனக்கு அந்த அவர்களை தலை துமித்து எனக்கு தேவலோக அரசை எனக்கு திரும்பி பிடிக்கின்ற ஆற்றல் உனக்கு இருக்கிறதா என்று கேட்கவும் குறை இறப்ப அவன் வந்து இந்திரன் வந்து இவனிடத்துல குறை சொல்ல கெஞ்ச வரம் கொடுத்து ஆங்கு ஏன்று எடுத்த சிலையினான் இகழ் புரிந்த இவர் குலத்தோர், அதாவது இக்ஷ்வாகு புள்ள சசாடன் தான் முதல் கறி தின்னோம். அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு அந்த முதல் கறி சாப்பிட்டு எல்லாம் பாகத்தில் இருக்கிற கதைகள்லாம். அவன் வந்து இந்திரன் வந்து எருது வடிவம் கொண்டு அந்த அந்த அரக்கனோடு போர் புரியும் போது எருது வடிவம் கொண்டு அவனை வாகனமாக கொண்டு அதனுடைய ககுத்தத்தில் அமர்ந்து இவன் போர் புரிந்த காரணத்தினால இவனுக்கு ககுத்தன்னு பேர் வந்து அந்த குலத்துக்கு காகுத்தம். அரசன் அவன் பின்னோரை இன்னலும் அளப்பு அறிதால் ஒருநாளும் அளப்பு அறிதால் பழையனா உங்களுக்கு மறந்து போச்சா தமிழ் எழுத்து? இந்த பழையனா பழைய லை எல்லாம் இதுல இருக்கும். இந்த பழையெல்லாம் அது ஒரு கட்டம். வேற ஜெனரேஷன்ல அவங்க என்னாலும் அளப்பு அறிதால் என்னாலும் அளப்படுது. என்னால கூட சொல்ல முடியாது. யாரால?
கம்பனால இல்ல, விஸ்வாமித்திரனால. உரை குறுக நிமிர் கீர்த்தி இவர் குலத்தோன் ஒருவன் கான். நரை திரை மூப்பு இவை மாற்றி இந்திரனும் நந்தாமல் குறை கடலை நெடுவரையால் கடைந்து அமுது கொடுத்தான். இது இந்த அரசனுடைய பெயர் என்னன்னு தெரியல. அரசனவன், அதாவது வாலியும் அமிர்தம் கடைந்தவர்களும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அரசனவன் பின்னோரை என்னாலும் அரசனவன் பின்னோரை காவசனுக்கு பின்னவர்களை என்னாலும் அளப்பரிதான். எத்தனை பேர் வந்தாங்க என்னாலும் சொல்ல முடியாது. அதுல ஒருத்தர் உரை குறுக நிமிர் கீர்த்தி, நீ எவ்வளவு கீர்த்தி சொன்னாலும் உரையாலே சொல்ல முடியாது, குறுகி போயிடும். உரை குறுக நிமிர் கீர்த்தி இவர் குலத்தோ. அதுல ஒருவன் கான் நரை திரை மூப்பு இவை மாற்றி இந்திரனும் நந்தாமல், இந்திரனுக்கும் ஒரு குறைவும் ஏற்படாமல், நந்தா விளக்கு அன்னைக்கு பார்த்தோம் ஞாபகம், நந்துதல் அப்படின்னா குறையிறது, நந்தா அப்படிங்கிறது குறையாமல் இருக்குது. குறைகடலை இறைக்கின்ற கடலை, ஓசை கடலை நெடுவரையால் கடைந்து அமுது கொடுத்தான். அதுல இவனுடைய அவன் பேர் என்னங்கிறது யாருக்கும் தெரியல. நிமின்னு சொல்றாங்க. நிமி அப்படின்னு சொன்னா இக்ஷுவாவுடைய பிள்ளை. அதனால இந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு, இது யாரும் தெரியல. கருதல் அரும் பெருங்குணத்தோ இவர் முதலோர் கணக்கு இறந்திரி புவனம் முழுது ஆண்டு சுடர் நேமி செல நின்றோ பொருது உரை சேர் வேலினாய் புலிப்போத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ண உலகு ஆண்டான் உளன் ஒருவன். கருதலரும் பெருங்குணத்தோர் இவர் முதல்வோர் கணக்கிருந்தோர். நினைத்து பார்க்க முடியாத பெரிய குணத்தை உடைய இவனுடைய முன்னோர்கள், ஜெனிசிஸ்னு சொல்றாங்க பைபிள்ல, அதுதான் இது. இவனுடைய முன்னோர்கள் கணக்கிருந்தோம், அவங்க கணக்கே போட முடியாது. திருபவனம் 3 லோகத்தையும் ஆண்டு சுடர் நேமி அவங்களுடைய ஆட்சி சக்கரம் செல்லுபடி நின்றவர்கள் பலர். அதுல ஒருத்தன் பொறுத்துறை வாய் வேலினாய் புலிப்போத்தும் புல்வாயும், புல்வாயினா மான் அர்த்தம், மானும் புலியும் ஒரு துறை பக்கத்துல, அதாவது எதிரில் ஒரு ஒரு நதியில இந்த மூலையில புலி, அந்த எதிர்கரையில மான் குடிக்கலாம், இல்ல ஒரே இடத்துல ஒரு துறையில பக்கத்துல தண்ணி குடிக்கிற மாதிரி உலகாண்டான் ஒருவர் குழல் அப்படின்ட்டு சொல்ற. இவர் பேர் தெரியல, மாந்தாத்தான்னு சொல்றாரு. மாந்தாத்தாக்கு அதுல அவர் பெயர் காரணம் தெரியலன்னு சொல்றாரு. பாகவத்துல இருக்கு. அதுல யுவனாசுவான்னு ஒரு அரசன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்றான், ராத்திரியில காட்டுல வேட்டைக்கு போனான். காட்டுல வேட்டைக்கு போயிருக்கும் போது ரொம்ப தாகம் எடுத்து தண்ணிக்காக அலைஞ்சிட்டு இருந்தான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பர்ணசாலையை தெரிஞ்சது. அங்க போனா ஒரு குடத்துல தண்ணி இருந்து எடுத்து குடிச்சுட்டான். அது என்னன்னாக்க, முனிவர்கள்லாம் ஒரு ராணிக்கு மகப்பேறு கிட்டுவதற்காக, ஆண் குழந்தை பிறப்பதற்காக அதுல மந்திர பலங்கள்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. தெரியாது இவனுக்கு, எடுத்து குடிச்சிட்டான். ராத்திரி நேரம் இருட்டு கலப்பு குடிச்சிட்டான். அப்படி குடிச்சதுல மறுநாளைக்கு அவங்க முனிவர்கள்லாம் திரும்ப நான் தான் குடிச்சேன். அப்போ உனக்கு தான் கற்போன்ட்டாங்க. யுவனாசுவான்னு பேர். அப்ப அவனுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தா சரி, ஆம்பளைக்கா குழந்தை பிறந்தது. பால் யாரு கொடுக்கறது? உடனே இந்திரன் வந்தான், விரல எடுத்து வாயில வச்சு மாம் தாத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்ததுனால பேர் மாந்தாத்தான்னு பாகவதத்துல இருக்கு. இந்த கதை இருக்கு. இதை பத்தி இந்த புராணங்கள்ல எழுதுவாங்க. தேவதத்த பட்நாயக் அவன் த பிரெக்னன்ட் கிங் அப்படின்ட்டு ஒரு இது பாகவதத்துல 9வது மாம் தாத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தா பேர் மாந்தாத்தா.
கிருத யுகத்துல இருந்தாங்க இல்லையா? இங்க அது என்ன காரணம் தெரியல எனக்கு. சபரி கிட்ட மாந்தாதா குன்னுன்னு ஒண்ணு இருக்கு. மாந்தாதா குன்னு சபரிமலை கிட்ட மாந்தாதா குன்னு அப்படின்னு பேரு. என்ன காரணம் அதுன்னு தெரியாது. மறை மண்ணும் மணிமுடியும் மாறமும் வாழோடும் என்ன ஒரே மண்ணும் வானவரும் தானவரும் பொறும் ஒரு நாள் விரல் மன்னர் தொழுக்கழலாய் விரல் மன்னர் தொழுக்கழலாய் இவர் குலத்தோ அட்ரஸ் ஜனகருக்கு அட்ரஸ். இவர் குலத்தோன் வில் அறம் என்ன ஒரு தனியே திரிந்து அமராவதி காத்தோம். அதாவது மறைமண்ணும் மணிமுடியும் ஆரவும் வாழோடும் என்ன குறைமண்ணும் வானவரும் தானவரும் பொறும் ஒரு நாள் தேவாசுர யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது விரல் மன்னர் தொழில் வீரம் மிக்க மன்னர்கள் தொழுகின்ற கடலை உடையவனே இவருடைய குலத்தவன் ஒருவன் வில் பிடித்து அறம் என்ன தானே அறம் ஒரு வடிவாக வந்தது போல ஒரு தனியே ஒருத்தனாக நின்று திரிந்து அமராவதி காத்தான். அதாவது இந்த புராண பிரகாரம் சுப்பிரமணிய சுவாமி சேனாதிபதியாக தேவசேனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்னால இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பொறுப்பேற்றிருந்தார் அப்படிங்கிறது முசுகுந்தருடைய கதை கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் வருது இல்ல? அவன் ரொம்ப சண்டை போட்டு பயங்கரமா டயர்டா என்ன வரம் வேணும்னு கேட்டவுடனே நான் ரொம்ப நாள் தூங்க விரும்புறேன், யாரும் என் தூக்கத்தை கலைக்க கூடாது. அந்த காலை அவன் அங்க ஓடி வருவான் அந்த கோவைக்கு. அங்க ஒண்ணு முசுகுந்தர்ங்கிற பேர் இதுலயும் வரும். திருப்பதி ஸ்தல புராணத்தில் முசுகுந்தர் பேர் அப்புறம் இன்னொரு கதை கூட வருது இதுல. சைவ இதுல ஒரு சிவன் கோவில்ல அணைய போற விளக்க வந்து ஒரு எலி வந்து அதை அணையாம காப்பாற்றும். அதுதான் அடுத்த பிறவியில முசுகுந்த சக்கரவர்த்தியா பிறந்தது அப்படின்னு ஒரு கதை வருது. இன்னுயிர்க்கும் இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிருக்கும் கழலவரை யாம் போலும் புகழ்கிற்பாம் மின் உயிர்க்கும் நெடுவேளாய் இவர் குலத்தோம் மென்புறவின் மண் உயிர்க்கு தன் உயிரை மாறாக வழங்கினா. இதுக்கு நான் அர்த்தமே சொல்ல வேண்டாம். தலைப்புல செபி சக்கரவர்த்தின்னு இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னுயிருக்கு இன்னுயிராய் இருநிலம் காத்தார் என்று பொன்னுயிர்க்கும் கழல் அவரை யாம் போலும் புகழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட பெரியவர்கள் நான் போய் புகழ முடியுமா? மின்னுயிர்க்கும் நெடுவேலா மின் உயிர்க்கும் நெடுவேல் அது பழிச்சு நடிக்கிறது ஷைனிங் அந்த வேல். மின் உயிர்க்கும் நெடுவேலாய் இவர் குலத்தோன் மென் பறவை மண் உயிர்க்கும் தன் உயிரை மாறாக வழங்கினார். புறாவுக்காக தன் உயிரை கொடுத்தான். அதுல மென் புறவின்னு பாடுறது அது நல்லா இருக்கு. மென் பறவையே இதுல மென் பறவை இல்ல. இவங்க எடுத்திருக்கிற பாடங்கள்ல பல பாடங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் ரொம்ப காது ரப்பா இருக்கு. பரவாயில்ல, ஓகே. மென் புறவின்னா ரொம்ப தெளிவா சிவியிலே தெரிஞ்சு போகுது. என்னமோ ஒரு பறவை இந்த புறவை ஆக்கிடுறாங்க அவ்வளவுதானே. புறவின் மென் புறவின் மென் புறவைன்னு ஆக்கினா சரியா போச்சு. இல்ல புறவைன்னா சரியா வராது. புறவு இல்ல புறவின் மென் புறவின் மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாற்றாக வழங்கி இடரு ஓட்ட இனநெடிய வரை உருட்டி இவ்வுலகம் திடல் தோட்டம் திடலோட்டம் திடல் தோட்டம் என கிடந்து என இறங்கி தெவ்வேந்த திடரு ஓட்டம் ஓ இவர் திடரு ஓட்டம்னு பிரிச்சிருக்காரு. அவன் வந்து திடல் தோட்டம்னு பிரிச்சிருக்கான். என கிடந்து என இறங்கி தெவ்வேந்த உடல் தோட்ட நெடுவேளாய் இது அட்ரஸ் ஜனகருக்கு அட்ரஸ். இவர் குலத்தோ உவரி நீர் கடல் தோட்டார் எனில் வேறு ஓர் கட்டுரையும் வேண்டுமோ. இடரு ஓட்ட இடரு அப்படின்னு சொன்னா இடறுதலால தேங்காய எப்படி உருட்டுறீங்களோ
அப்படி மலைகளை உருட்டி கொண்டு ஓடி வந்தவர்கள் வரை உருட்டி மலைகளை உருட்டி கொண்டு இவ்வுலகம் திடல் படுமாறு திடலாக கிடக்குமாறு கிடந்த போது அதற்கு அந்த வகைக்கு இறங்கி தெவ்வேந்தர் பகைவர்களுடைய உடல் தோட்ட துளைத்த கேள்வியால் தோற்கப்படா செவி கேள்வியால் துளைக்கப்படாத செவின்னு அர்த்தம். உடல் தோட்ட நெடுவேலா எதிர்வேந்தர்களுடைய உடலை துளைத்த வேலை உடையவனே ஜனகனே, இவர் குலத்தார் ஒரு நீர் கடல் தோட்டர் கடலை தோண்டினார்கள் என்றால் இவர் கட்டுரை வேறொரு கட்டுரையும் வேண்டுமா? இதை தவிர வேற என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? சகரர் தோற்றதே சாகரம். உவரி நீர் கடல் தோட்டான் உவரி நீர். ஓ, இவங்க சொல்லிதான் கடல் வந்தது. ஆமா, அது சகர புராணம் இருக்கு. கங்கை சகரர் தோற்றது சாகரம். தூண் என்ற சுடர் வேளாய் அனந்தனுக்கும் ஜனகனுக்கு வந்து ஒரு ஃபுல் இதுவே இதெல்லாம் தொகுத்து பார்த்தாலே ஜனகனுக்கு ஒரு பெரிய வாழ்த்து பாயிண்ட் இது இது பூரா ஜனகனுக்கு வேலாயின்னு வரிசையா அதை தொகுத்து பார்த்தாலே ஜனகனுக்கு ஒரு அதாவது பாராட்டு. சைனாதிபுரம் அனந்தராம் தீட்சிதர் தான் சொல்றாரு, நீங்க மகாபாரத ராமாயணம் படிக்கும்போது என்ன கவனிக்கணும்னு சொன்னா கணவன் மனைவி எப்படி பேசிக்கிறாங்கன்னு, தம்பியும் அண்ணாவும் எப்படி பேசிக்கிறாங்க. அது வந்து அழகான முகத்தை உடையவளே, இந்த மாதிரியான இழுத்தை உடையவளே, இந்த மாதிரியான தனத்தை உடையவளே சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அவன் வந்து வில்லில் வீரனே, பெரும் தோழனே ஆரம்பிப்பான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பௌஸ் ரெண்டு பேருமே அப்படிதான் ஒருத்தர் பாராட்டி அதெல்லாம் கவனிக்கணும். எவ்வளவு தூரம் அவங்களுக்கு சௌஜன்யம் வந்துருக்கு சொல்லும் போதே ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை புகழத்துல அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி வால்மீகியில கூட இவ்வளவு நீண்ட அடைமொழி எல்லாம் கிடையாது. அது ரொம்ப சின்ன எபிக் தானே, 2 வரி ஸ்லோகம் தான், சின்னதா குமார ஆய் அப்படிதான் வரும். பட் கம்பர்ல பெரிய பெரிய விருத்தங்கள்ல, அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடைமொழிகள்லாம். தூண் என்ற சுடர் வேளாய் அனந்தனுக்கும் சுழற்கு அடிக்கை யான் என்று புகழ்ந்துரைத்ததற்கு எளிதோ புகழ்ந்துரைத்தற்கு எளிதோ கொன்றை பூ நின்ற மௌலியையும் புக்கு அலைந்த புனல் கங்கை வான் நின்று கொணர்ந்தானும் இவர் குலத்து ஓர் மன்னவன் தான். இவர் குலத்தோர் மன்னவன், இந்த குலத்தவரின் மன்னவன், இவர் குலத்து ஓர் மன்னவன் தான். தூண் நின்ற சுடர் வேலை அனந்தனை, தசை பொருதி நின்ற வேலை உடையவனே சொல்லாரே. அனந்தனே அனந்தனுக்கு சொல்லறிதாம் தான் அது வந்து சொல்லாரிய ஆதிசேஷனாலையும் சொல்ல முடியாது. யான் என்று புகழ்ந்துரைத்தற்கு எளிதாக அதை நான் சொல்ல முடியுமா? எளிதோ ஏழவில் கொன்றை பூ நின்ற மௌலியையும் புக்கு அடைந்த புனல் கங்கை. சிவபெருமானுக்கு அது வரைக்கும் வரும் தலையில பூ தான் வச்சிருந்தார், வெறும் ஒரு சட்டனை வச்சிருக்கிறார். அதுக்குள்ள கங்கையை கொண்டு வச்சது யாரு அப்படின்னு சொன்னா, பூ நின்ற மௌலியையும் புக்கு அலைந்த புனல் கங்கை வா நின்று குணந்தானும் இவர் குலத்து ஓர் மன்னர் பகீரதன். கயற்கடல் சூழ் உலகு எல்லாம் கை நெல்லி கனியாக்கி இயற்கை நெறிமுறையாலே இந்திரர்க்கும் இடர் இயற்றி முயற்கரையில் மதிக்குடையாய் இவர் குலத்தும்